ஆனா இன்னைக்கு காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் யார் அதிகமா டெல்லிக்கு ஜிங்ஜா போறதுன்னு ஒரு குரூப், தமிழ்நாட்டுல முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு யார் ஜிங்ஜா போறதுன்னு ஒரு குரூப். ரெண்டு குரூப் தான் காங்கிரஸ்ல, டெல்லி ஜிங்ஜா, தமிழ்நாட்டு ஜிங்ஜா. அதனால காங்கிரஸ் என்பது அழிந்து கொண்டிருக்கக்கூடிய கட்சி எல்லாத்துக்கும் தெரியும். அதனால காங்கிரஸை பொறுத்தவரை எனக்கு என்ன ஆகுனாங்கன்னா, இந்த பக்கம் சண்டை போட்டு தனியா நடு ரோட்ல நிப்பாங்க. 2026 அசம்பிளி தேர்தல் நடக்கும் பொழுது அவங்க நடு ரோட்ல நிக்க போறாங்க. அதற்கான எல்லா வேலையும் ஆரம்பிச்சுட்டாங்க. காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி இப்போதான் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. காங்கிரஸ் அழிவின் பாதையில் செல்கிறது. தமிழக காங்கிரஸ் ராகுல் காந்திக்கு நேர் எதிரான கருத்துல பல ஆண்டு காலமா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட கருத்து. ஆனா இன்னைக்கு காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் யார் அதிகமா டெல்லிக்கு ஜிங்ஜா போறதுன்னு ஒரு குரூப், தமிழ்நாட்டுல முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு யார் ஜிங்ஜா போறதுன்னு ஒரு குரூப். ரெண்டு குரூப் தான் காங்கிரஸ்ல, டெல்லி ஜிங்ஜா, தமிழ்நாட்டு ஜிங்ஜா. இந்த ரெண்டு ஜிங்ஜாவை தவிர தமிழ்நாட்டு மக்களுக்காக பேசுற காங்கிரஸ் யாருமே இல்லை. இன்னைக்கு பத்திரிகையில பார்த்தேன், ஒருவேளை காங்கிரஸ் கட்சி திரு விஜயோட கூட்டணி போயிட்டா ப. சிதம்பரம் அவர்கள் புதிய கட்சி ஆரம்பிச்சு திமுகவோட கூட்டணி வைப்பாரு. காலையில தான் ஒரு பெரிய நாளிதழ் செய்தி போட்டிருந்தாங்க. அதன் பிறகு காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் டேட்டா அனலிட்டிக்ஸ் செல்லுடைய தலைவர், ப்ரொஃபஷனல் காங்கிரஸ் தலைவர், அவர் விஜயை போய் பார்த்துட்டு வர்றாரு, போட்டோ போடுறாரு. அதன் பிறகு தமிழ்நாட்டினுடைய டெப்ட் சூழலை பத்தி பேசுறாரு, தமிழ்நாட்டினுடைய கடன் சூழ்நிலையை பத்தி நேர் எதிர் கருத்து பேசுறாரு. அவர் மேல நடவடிக்கை எடுக்க முடியல. இன்னைக்கு ஜோதிமணி இவங்க ஒரு கருத்து போடுறாங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் வேறு கருத்து, ராகுல் காந்தி அவர்கள் கருத்து வேறு கருத்து. பேசாம காங்கிரஸ் என்கின்ற கடையை சாத்திட்டு இன்னைக்கு நல்லவர்கள்லாம் தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கிறாங்க. உண்மையை சொல்லணும்னா, அந்த காலத்துல காமராஜர் ஐயா காலத்துல கதர் சட்டை போட்ட காங்கிரஸ்காரங்க எத்தனையோ பேர் தமிழ் மாநில காங்கிரஸ்க்கு வந்துட்டாங்க. அண்ணன் ஜி. கே. வாசன் அவர்களுடைய தலைமை ஏத்து மூப்பனார் ஐயா காலத்துல இருந்து எல்லாம் இந்த பக்கம் வந்தாச்சு. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் என்பது நம்ம எல்லோருக்குமே தெரியும், அது இந்திரா காங்கிரஸ். அது ஒரு மாதிரி அந்த காலத்துல காமராஜர் ஐயாவை எதிர்த்து காமராஜர் ஐயாவை தோற்கடிக்க வேண்டும் என்று பாடுபட்ட காங்கிரஸ் தான் இன்னைக்கு இந்திரா காங்கிரஸ் மாதிரி இந்தியன் நேஷனல் காங்கிரஸா இருக்கு. அதனால் காங்கிரஸ் என்பது அழிந்து கொண்டிருக்கக்கூடிய கட்சி எல்லாத்துக்கும் தெரியும். அதனுடைய தலைவரே ஒரு சான்று. காங்கிரஸுடைய தமிழ்நாட்டினுடைய தலைவர் எப்படி இருக்கார் நீங்களே பாருங்க. அதனால காங்கிரஸை பொறுத்தவரை எனக்கு என்ன ஆகுனாங்கன்னா, இந்த பக்கம் சண்டை போட்டு தனியா நடு ரோட்ல நிப்பாங்க. 2026 அசம்பிளி தேர்தல் நடக்கும் பொழுது அவங்க நடு ரோட்ல நிக்க போறாங்க. அதற்கான எல்லா வேலையும் ஆரம்பிச்சுட்டாங்க. குதிரை பேரம் பேசுறாங்க, ஆட்சியில பங்கு கேட்கறாங்க, அதிக சீட்டு வேணுங்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம், விஜய்கிட்ட போகணும்னு ஒரு பக்கம். அடிக்கடி ஆல் இந்தியா தலைவர்கள் காங்கிரஸ் கட்சியை தமிழ்நாட்டை சமாதானப்படுத்துறதுக்கு வாரம் வண்டி வருது. அவங்க போற இண்டிகோ டிக்கெட்டுக்கே காங்கிரஸ் கட்சியினுடைய கஜானா காலியாயிர மாட்டிருக்கு. அவ்வளவு பேர்த்த பொதுச்செயலாளர் அனுப்பிட்டே இருக்கிறாங்க. அதனால காங்கிரஸை பற்றி எவ்வளவு பேசினாலும் பேசிக்கிட்டே போலாங்கன்னா, இந்தியாவில் எப்படி காங்கிரஸ் என்கின்ற கட்சி இல்லையோ, தமிழகத்துல இன்னைக்கு தமிழக காங்கிரஸ் என்கின்ற கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சு எறும்பினுடைய நிலைமையில் இருக்கு. கேரளா ஸ்டேட் திருவனந்தபுரம்ல பிஜேபி மேயரா வந்திருக்கீங்க. இம்பாசிபிள் பாசிபிள் ஆயிருக்கு. நேற்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அது ரொம்ப முக்கியம். கேரளாவில் திருவனந்தபுரத்தினுடைய மேயராக பொறுப்பேற்றிருக்கக்கூடியவருக்கும் துணை மேயர் அவர்களுக்கும் ஒரு கடிதம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் சார்பாக பிரதமர் அவங்க கடிதம் எழுதி. அந்த கடிதம் தான் எங்களுடைய பதில் எல்லாம். எத்தனை பேர் உயிரை கொடுத்து இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை திருவனந்தபுரத்தில் அங்க கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாங்க. பிரதமர் அவர்கள் அந்த கடிதத்தை பேசியிருந்தாங்க. விக்ஷித கேரளம், வளர்ந்த கேரளம் என்கின்ற ஒரு புள்ளியை மையப்படுத்தி இன்னைக்கு திருவனந்தபுரத்தில் இருந்தோம். நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், திருவனந்தபுரம் என்பது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கோட்டை. அவங்க மேயரா இருக்கிறாங்க. ஸ்டேட் கேபிட்டல், பொலிட்டிக்கல் கேபிட்டல் அங்கதான் இருக்கு. முதலமைச்சர் அங்கதான் இருக்கிறாங்க. அந்த இடத்துல 100 கவுன்சிலர்ஸ்ல பாரதிய ஜனதா கட்சி 50 கவுன்சிலர் பெற்று இன்னைக்கு மக்கள் அந்த மேயர் பொறுப்பை நம்ம கிட்ட கொடுத்திருக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு நம்மை நம்புகின்றார்கள் என்ற அர்த்தம். அதனால இன்னைக்கு இது ஆரம்பம் மட்டும்தான். 2026 கேரளாவில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி. காசர்கோட்ல 60 ஓட்டுல தோத்தோம். இப்படித்தான் எப்பவுமே நம்முடைய சரித்திரம் இருக்கும். ரொம்ப க்ளோஸா தோத்திருக்கோம் அப்படின்னு. இந்த முறை எல்லாத்தையும் உடைத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி கேரளத்துல உறுதியா இருக்கும். காரணம் பல பிரச்சாரம், பல இடத்துக்கு நம்ம போயிட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு சார்ஜ் ஆயிருக்கிறாங்க. காங்கிரஸ் அங்கே இல்லை, கம்யூனிஸ்ட் ஆரம்பித்து விட்டது. அடுத்த ஆல்டர்னேட்டிவா பாரதிய ஜனதா கட்சியை பாக்குறாங்க. நிச்சயமாக 2026 இந்த திருவனந்தபுரம் வெற்றி என்பது டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் மாதிரி 2026 தேர்தலுக்கான ஒரு முன் குறியீடு.